வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய பிராந்திய உபத்தலைவர் தலைமையிலான பிரதிநிதிகளை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடல். இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் ஜெனீவாவுக்கு சென்று கூக்குரல் விட்டாலும் அதற்கு எமது அரசு உடன்படாது. ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. அரசாங்கம் நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக குற்றச்சாட்டு. சொத்து மதிப்பு தொடர்பான சர்ச்சைக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க வழங்கியுள்ள விளக்கம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக வங்கி குழுமத்தின் தெற்காசிய பிராந்திய உபத்தலைவர் ஜொஹானஸ் சட் தலைமையிலான பிரதிநிதிகளை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் உலக வங்கி பிரதிநிதிகள் இலங்கையின் தற்போதைய பொருளாதார திட்டத்தை பாராட்டியதோடு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். மேலும் டிஜிட்டல் மயமாக்கல், சுற்றுலா, விவசாயம், உள்கட்டமைப்பு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண வளர்ச்சி போன்ற குறுகிய காலத்தில் பயனளிக்கும் துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். அதேவேளை அரசாங்கம் உலக வங்கிக்கு சமர்ப்பித்த திட்டத்திற்கு வழங்கப்படும் உதவியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் புதிய முதலீடுகளை ஏற்பதற்கான சட்ட அமைப்புகள் மற்றும் கொள்கை திட்டங்கள் தொடர்பாகவும் விவாதம் இடம்பெற்றது. இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தும் வளர்ச்சி அடையவும் அரசாங்கம் உறுதியாக செயல்படுவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் சர்வதேச அரங்கில் ஊழல் நிறைந்த நாடாக கருதப்பட்ட இலங்கை தற்போதைய அரசாங்கத்தின் வெளிப்படையான நடவடிக்கைகள் மூலம் படிப்படியாக பொருளாதார, அரசியல் ரீதியில், சமூக ரீதியாக நிலை பெற்று வருகிறது என்று அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் ஜெனீவாவுக்கு சென்று கூக்குரல் விட்டாலும் அதற்கு எமது அரசு உடன்படாது என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அவரது கருத்தில் உள்ளக விசாரணைகளோ ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியுள்ளதாகவும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டு சமூகங்கள் இலங்கையின் இறையாண்மையினை மீறி நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். கடந்த அரசுகளில் போல் நாமும் நீதி வழங்கும் செயல்முறைகளில் பின்வாங்க மாட்டோம். மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வை காண்போம் என்று அவர் கூறினார். இதேவழி ஹர்சன ராஜகருணா, பிரதியமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்டு விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறும் நிலையில் இந்த குழு அதில் பங்கேற்க உள்ளது. இதற்கு முன்னதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பி இருந்தது. இந்த நிலையில் நீதி அமைச்சின் தலைமையிலான விசேட குழு ஜெனீவாவுக்கு செல்ல உள்ளதாகவும் அங்கு உள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தினை விளக்குவதற்கும் உள்ளக விசாரணைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் இந்த குழு பணியாற்றும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தன்னிடம் தற்போது உள்ள 27 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் தனது குடும்பத்தினரிடமிருந்து கிடைத்தவையும் வணிகத்தில் ஈடுபட்டு வளர்த்தெடுத்தவையுமாகும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், எனது சொந்த ஊர் தம்புத்தகம. அங்குள்ள அனைவருக்கும் எனது குடும்பத்தை பற்றி நன்றாக தெரியும். தம்புத்தகமையிலிருந்து கொழும்பு வந்து களனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்த பின்னர் அரசியலில் இணைந்தேன் என்று குறிப்பிட்டார். மேலும் விளக்கமளித்த அவர், சிலர் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் அரசியலை தவிர வேறு எதிலும் ஈடுபடவில்லை என்று தவறாக கருதுகின்றனர். அதேவேளை எங்களிடம் சம்பளம் இல்லையெனில் எப்படி தங்களை வழிநடத்திக் கொள்கின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் நாங்கள் அரசியலுக்கு அப்பால வணிகத்தில் ஈடுபடுகின்றோம். அத்தோடு என் குடும்பத்தினரிடமிருந்து வந்த சொத்துக்களும் என்னிடம் உள்ளன. அவற்றை நான் மேம்படுத்திக் கொண்டு வந்துள்ளேன். எனவே அரசியலில் இருப்பது மட்டுமே என் வாழ்வாதாரமாக இல்லை. வணிகமும் குடும்ப பாரம்பரிய சொத்துக்களும் எங்களுக்கு துணை நிற்கின்றன என்று அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கம் நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தின் மதவாச்சி மற்றும் கெபிதிபுலாவு பகுதிகளில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் களவழி பயணத்தில் ஆய்வு செய்து மக்கள் எதிர்நோக்கும் சவால்களை நேரில் ஆராய்ந்திருந்தார். சஜித் பிரேமதாச இது பற்றி கூறுகையில், நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்க தடை செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒலிவாகங்களை துண்டிப்பது, விவாதத்தை சீர்குலைத்தல் போன்ற செயல்கள் தற்போது அரசாங்கத்தின் நடத்தை. எதிர்க்கட்சியாக நானும் சக உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து சொல்லிக் கொள்வதே எங்களது கடமை. மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் தடைகள் ஏற்படுத்துவது இழிவான செயலாகும். அரசாங்கம் இதற்கு பதிலாக எதிர்க்கட்சியில் முன்வைக்கப்படும் பிரச்சனைகளை கேட்டு நடைமுறையான தீர்வுகளை வழங்க வேண்டும். தேர்வுகளை வழங்குவதை தவிர மக்கள் பிரச்சனைகளை அறியாமல் எதிர்க்கட்சியின் குரலை அடைக்கும் பொய்யான கதைகளை பரப்பும் நாடகம் இப்போது காணப்படுகின்றது. நாங்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள் அரசியல் நாடகம் அல்ல. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க அரசாங்கத்திற்கு வழிகாட்டுதல் அளிப்பதை நோக்கம். அரசாங்கத்தின் பல நாடகங்களுக்குள் மக்கள் சிக்கிக் கொண்டாலும் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி உண்மையான தீர்வுகளை வழங்கி வருகிறது என்று அவர் வலியுறுத்தினார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை
திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகள், பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆழ்ந்த விவாதம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, ஆற்றல் மற்றும் மக்கள் இடையிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் வழிகள் பேசப்பட்டன. நாமல் ராஜபக்ச இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷாவை சந்தித்தலில் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்தியாவுடனான எங்கள் நீண்டகால நட்பையும் வலுவான இருதரப்பு உறவுகளையும் பொதுஜன பெரமுன மிகுந்த மதிப்புடன் கருதுகின்றது. இந்த பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா இலங்கையில் முன்னெடுத்து வரும் பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள், ஆற்றல் இணைப்பு திட்டங்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்ற நடவடிக்கைகள் பற்றியும் இருதரப்பு உரையாடியதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சந்திப்பு இந்தியா இலங்கை உறவை அரசியல், பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் மேலும் பலப்படுத்தும் திசையில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் அக்டோபர் 7 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண தெரிவு முன்மொழிவு மற்றும் அது தொடர்பான ஆலோசனை பத்திர அறிக்கைகளை www.pucsl.gov.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் எழுத்துப்பூர்வ கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் 2025 அக்டோபர் 7 வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கட்டண திருத்தம் தொடர்பான வாய்மொழிகளுக்கான கருத்து தெரிவிக்கும் அமர்வு 2025 செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 8 வரை இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலக தலைவர் ஹரகட்டாவை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் சிறைச்சாலை பஸ்ஸை குறிவைத்து கிளைமோர் கொண்டு தாக்குதல் நடத்தி கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தை ஹெகல் பத்ர பத்மி மற்றும் கொமாண்டோ சலிந்தோ தலைமையிலான பாதாள உலக கும்பல் தீட்டியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. பாதாள உலக கும்பலுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ராணுவ லெப்டினன்ட் கர்னலிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவரிடம் விசாரணை நடத்திய போது பலமுறை தொலைபேசியில் அழைத்து கமாண்டோ சலிந்து 2 கிளைமோர் குண்டுகளை வழங்குமாறு வற்புறுத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கர்னல் அந்த குண்டுகளை வழங்கியிருக்க கூடும் என்று விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். முன்னதாக பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு கேமராவில் மறைக்கப்பட்ட துப்பாக்கி மூலம் ஹரகட்டாவை கொல்லும் திட்டம் அறியப்பட்டு தடுப்புக்குட்படுத்தப்பட்டது. அந்த முயற்சி தோல்வியடைந்தபின் அடுத்த கட்டமாக கிளைமோர் குண்டு தாக்குதல் திட்டம் தீட்டப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திட்டப்படி புதுக்கடை நீதிமன்றத்தை அணுகும் சிறைச்சாலை பஸ் செல்லும் சாலையில் மோட்டார் சைக்கிளில் மறைக்கப்பட்டு கிளைமோர் குண்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் இந்த பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாக்குதலில் ஈடுபட இருந்த நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது. கும்பல் முறியடிக்கப்பட்ட பின்னர் கேமரா சாதனமும் தீயிட்டு அளிக்கப்பட்டது. கமாண்டோ சலிந்தோவுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் லெப்டினன்ட் கர்னல் தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார்.